வெல்கம் டு நந்தினி பியூட்டி பார்லர் சேனல். அடர்த்தியான முடி வேண்டுமா? அடர்த்தியான முடிக்கு ஃபர்ஸ்ட் நாம செய்யக்கூடியது தலைமுடியில பொடுகு இல்லாம சுத்தமா வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியங்க. பொதுவா தலையில அதிகப்படியான பொடுகு தொல்லை இருந்தா அது முடியோட வளர்ச்சிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் சரி பண்ணீங்க அப்படின்னாலே முடி ரொம்பவுமே அடர்த்தியா மாற ஆரம்பிச்சிரும். அதாவது ஒரு சுத்தமான பவுல எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 2 ஸ்பூன் அளவு தயிர், கெட்டி தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்கணுங்க. 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை ஜூஸ், 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சுத்தமானதா இருக்கணும். இதை எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீம் வடிவத்துல பேஸ்டாட்ட கிடைக்கும். அந்த கலவைய உங்க தலைமுடியில ஸ்கால்ப்ல நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஷாம்பு போட்டு குளிச்சாலும் சரி, ஷியக்கா போட்டு குளிச்சாலும் சரி, எது போட்டு குளிச்சாலும் அதை போட்டு நல்லா முடிய அலசிடுங்க. நல்லா தேய்ச்சி நீங்க குளிச்சிடணும். இத நீங்க வாரத்துல 2 முறை செஞ்சு வரணுங்க. அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய பொடுகு, அழுக்கு, உங்களுக்கே தெரியாத தேவையில்லாத பொடுகுலே பல வகையான பொடுகு இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நீங்கிடும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். முடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப மிருது தன்மையா இருக்கும். அதே நீங்க குளிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலரா டெய்லி குளிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, முதல் நாள் நைட்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய லைட்டா சூடு பண்ணிக்கிங்க. அதாவது வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி சூடு பண்ணிட்டு உங்களுடைய விரல்கள்னால தேங்காய் எண்ணெயை தொட்டு நல்லா மண்டை ஓட்டுல படும்படி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப டைட்டா பின்ன வேணாம். அப்படியே லூஸா நீங்க லப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இல்ல ஃப்ரீ ஹேரா கூட விட்டுட்டு நீங்க அப்படியே தூங்கிடலாம். மார்னிங் எந்திரிச்சு சீயக்கா அல்லது நீங்க ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது குளிச்சிடலாம். அப்படி நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி பாத்தீங்கன்னா நல்லா அடர்த்தியா, ஆரோக்கியமா, ஷைனிங்கா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கருமையா இருக்குங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.